Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பள்ளிகளின் வாசல்களில் நின்று பிஸ்கட் கொடுத்து மாணவர்களிடம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்குபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் தமிழகத்தின் மொழி சென்டிமெண்டை மத்திய அரசு புரிந்து கொள்ளவில்லை என அவர் கூறினார். சென்னை காரப்பாக்கத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் மாணவர்களுக்கு பிஸ்கெட் கொடுத்து வலுக்கட்டாயமாக கையெழுத்து பெற்றதாக கூறி குழந்தை நல அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் பாஜகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் தங்களையும் கைது செய்யுமாறு கோரி கண்ணகி நகர் காவல் நிலைய வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கல்வியில் சமமான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் புதிய கல்வி .in இணையதளத்தில் மக்கள் தங்கள் ஆதரவை பதிவு செய்யுமாறு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தின் பள்ளி கல்வி அமைச்சர் பல மொழிகளை கற்றுக் கொடுக்கும் தனியார் CBSE பள்ளியில் நடந்த விழாவில் கலந்து கொண்டதை சுட்டிக்காட்டிய அவர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு கிடையாது என்று அமைச்சர் கூறுவதாக விமர்சித்துள்ளார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.